மாக்கா பண்ண வந்து கிளவராக யோசிப்பார் எப்பவுமே. படத்துக்கு போனார், ஹீரோ செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக திரும்பி வந்துட்டார் விஜய் டிவிக்கு. என்னைக்கு ஆங்கரிங் செட் ஆகுதுன்னு யோசிக்க போகிறாரோ தெரியல. சரி, ஓகே. அறந்தாங்கி நிஷாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளி வேஸ்ட். வேற யாராவது? கோபி அண்ணா இருக்காரு, ராமர் இருக்காரு. ராமர் இருந்தால் மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் ஹியூமர் இருக்குன்னு சொல்லுவேன். ஓ மை காட், அருமையா இருக்கு. டேய் ஏன் போட்டாலாம் இருக்குதுல? இல்லை, அதுவும் இந்த சென்ட்ரல் இமேஜ் வலுக்கட்டாயமாக சேர்த்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டிடி அக்கா. டிடி அக்கா வந்து எப்படின்னா, டைம் இருக்கா? இருக்கு. ஏன்னா டிடி அக்காட்ட ஹாய் சொன்னாலே ½ அன் ஹவர் ஆகும். போனோன்னே ஹாய் சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஏய் தங்கம், பார்த்து எவ்வளோ நாளாகுதுடா, இவன் போன சீசனில் என்ன பண்ணான்னு தெரியுமா, அதெல்லாம் பார்த்து ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு தான் ஹாயை சொல்லுவாங்க. அதனால் டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் டிடி அக்காவை அவாய்ட் பண்ணுவேன். அடுத்து ரெண்டாவதாக வந்து மாக்கா பண்ண வந்து அவர் வேறு லெவல். அவர் அந்தளவுக்கு கிளவராக யோசிப்பார் எப்பவுமே. படத்துக்கு போனார், ஹீரோ செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக திரும்பி வந்துட்டார் விஜய் டிவிக்கு. என்னைக்கு ஆங்கரிங் செட் ஆகுதுன்னு யோசிக்க போகிறாரோ தெரில. சரி, ஓகே. அடுத்தது வந்து பிரியங்கா. நம்மளாம் ஸ்டேஜில் நிற்கும் போது கூட அப்பப்போ கை கால்லாம் ஆட்டிகிட்டே இருக்கணும், ஏதாவது மூமெண்ட்ஸ்லேயே இருக்கணும். இல்லைனா நம்மளே ஒரு டிஷ் நினச்சி தின்னாலும் தின்றும். அதனால் அதுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது நான் இதுக்கு வந்து கடைசியாக வரேன், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கடைசியாக வரேன். கடைசியில் ரக்ஷன் அண்ணனை வந்து கலாய்க்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பண்ணல. இல்லை, அவன் எதுவுமே பண்ணல. இல்லை, ஏதாவது பண்ணாதானே கலாய்க்கிறதுக்கு அப்படி சொன்னேன். இல்லை, சீரியஸாக என்னுடைய விஷஸ்னே. நீங்களும் ஒரு 6 வருஷமாக நம்மளாம் பழக்கம். 6 வருஷமாக ஆங்கராக ட்ரை பண்ணுறீங்க. அது ஆங்கர் சான்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்கள்கிட்ட பிடிச்சது. ஸோ சூப்பர்ங்க. அடுத்தது வந்து புகழ்கிட்ட பேசலாம். புகழ்கிட்ட நான் பேசலாம். புகழ் என்கிட்ட பேசணுன்னா நான் லேடி கிட்ட போட்டுருக்கணும், இல்லைனா ஆப்ரேஷன் தான் பண்ணிட்டு வரணும். ஆனால் புகழ்கிட்ட ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது. அவனும் ரம்யா பண்டிகனும் பக்கத்தில் நின்னாங்கன்னு வச்சுங்களேன், பா அம்மா வந்து பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரியே இருக்கும். சரி, கோபி அண்ணா இருக்காரு, ராமர் இருக்காரு. ராமர் இருந்தால் மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் ஹியூமர் இருக்குன்னு சொல்லுவேன். யாரு? அறந்தாங்கி நிஷாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளி வேஸ்ட். வேற யாராவது? இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் இன்னொரு ஆளும் இருக்காங்க. 2வது எபிசோட்லேயே நான் எலிமினேட்டுக்கு நின்றுட்டு இருந்தேன். பரவாயில்ல, பெட்டராக பண்ணுறான்னு சொல்லி நான் 3வது எபிசோடு கூப்பிட்டு போனதுனால தான் நான் இந்த எபிசோட் வந்தேன். அந்த வாயிலேருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்திருக்குன்னா அன்னைக்கு மட்டும் தான். ரொம்ப தேங்க்யூ. இந்த சீசனுக்கு அப்புறம் அவளை எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதாவது when you started, நீங்கள் எப்போ டெலிவிஷனில் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்போ என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த ஒரு இடத்துக்கு வருவோம், தளபதி சாரோட பக்கத்தில் நின்று ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் கொஞ்சமாவது இருந்தது அவங்களுக்கு? இல்லை, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதை விட அவர் பர்சனல்லாம் ஷேர் பண்ணது எனக்கு அதை விட பயங்கரமான சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து டிவி பார்ப்பாங்களா அப்படிலாம் தெரியாது. சாதாரணமாக கேட்டார், ஏய் இந்த ஃபோன் பண்ணி கலாய்ப்பில்ல அது நீ தானே அப்படின்னு. நான் பார்த்துக்கிறீங்களா, எடுத்துன்னு வாடா, போடா ஃபோன் எடுத்துன்னு வாடா, ஏதாவது எபிசோட் காட்டுனார். சரின்னு பார்த்துட்டு, சரி இப்போ யாராவது கலாயின்ட்டார். ஆனால் எனக்கு பதட்டமாக இருக்குண்ணே, ப்ரிப்பேர் பண்ணுறேண்ணே, மற்ற இடத்துலலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், பேசுகிறேன், இப்போ பேசு. அது மாதிரி இதெல்லாம் அவர் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சீனில் அவர் அழுகணும், நான் வந்து அவரை கலாய்க்கணும். கலாச்சிட்டே இருந்தேன், கண்ணில் கிளிசரின் போட்டிருக்காரு. கொஞ்சம் கம்மியாடா, ரொம்ப கலாய்க்காதடா, எனக்கு சிரிப்பு வருதுடா அப்படின்றாரு. அந்த மாதிரிலாம் ஜாலியாலாம் பண்ணியிருந்தார். சொல்லிகிட்டே இருப்பேன், ஏதாச்சும் ஒரு கவுண்டர் தோணுச்சுன்னா சொல்லிகிட்டே இருப்பேன். வேறு லெவல் டானி, வேறு லெவல், அதை வந்து எனக்கு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். சூப்பர்.